முன்னாடி இருக்க பசங்களா ஜோரா ஒரு வாட்டி கை தட்டுங்க. குல்மால் 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 தைலம். இந்த தைலம் என்னுடைய குருஜி குல்மால் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஔஷதம். அவர்கிட்ட எத்தனையோ சீசர்கள் வேலை செஞ்சும் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்காம இந்த கலவை எனக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவர் விட்டு போன பணியை நான் தொடர்ந்து செய்வேங்கிற நம்பிக்கை. இந்த தைலத்தோட மகிமை காட்டு தீ போல பரவிட்டு இருக்குது. போற போக்க பார்த்தா சரக்கே சப்ளை பண்ண முடியாது போல இருக்குது. இத பாருங்க, இத பாருங்க. இந்த தைலம் என்னப்பா செய்யும்? பாட்டில ஊத்தி வச்சா அப்படியே இருக்கும், கீழே ஊத்தினா கொட்டி போயிடும். அட இதோட மகிமை என்னப்பா? மகிமையா? இத தலையில தேய்ச்சீங்கன்னா கழுத்து கீழே காணாம போயிடும். இல்ல கழுத்தா என்னப்பா? இல்லங்க தலைங்க. வெள்ளை மயிரெல்லாம் கருப்ப மயிராகும். கண்ணு குளிர்ச்சி. ஒரு பாட்டில் 1 ரூபாய். அப்படியா? அப்படியா? எனக்கு ஒண்ணு கொடு. எனக்கு 2 பாட்டில் கொடுப்பா. சரக்கு கம்மியா இருக்கு, ஒரு ஆளுக்கு 1 பாட்டில் தான். இல்லங்க எனக்கு ஒண்ணு, முட்டாட்டி ஒண்ணு. அப்ப கூட வச்சு தேய். இந்த தைலத்தை தேய்ச்சி 1 மணி நேரம் ஊற வச்சா உடனே ஜன்னி வரும். ஜன்னி வரும்னு பயப்படாதீங்க. உடனே வெந்நீல குளிச்சிருங்க, சரியா போயிடும். மறுநாள் காலையில கருகருன்னு முடி வளரும். ஒரு பாட்டில் கொடுப்பா. தரேன் தரேன் வர்றேங்க. அடிச்சாருங்க. 4 பேர் தானே இருக்கிறீங்க, ஏன் அடிச்சுக்கிறீங்க? இந்த தைலத்தை வாங்குறது பெருசு இல்ல. குச்சியில வச்சு நல்லா அரைக்கி தேய்ங்க. மூளை வளர்ச்சி இல்லைன்னா காதோரம் தேய்ங்க. அடிச்சுக்காதீங்க. வரேங்க. கொண்டு கொடுப்பா. பாருங்க, இந்த தைலத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தெரியணும்னா நீங்க ஒண்ணும் சிரமப்பட வேண்டாம். இந்த விலாசத்துக்கு வந்து நேரடியா தெரிஞ்சுங்க. என்கிட்ட இன்பலேயம் துன்பலேயம் ஆண்மையிலேயும் பெண்மையிலேயும் எல்லாம் கைவசத்துல இருக்குது. அங்க வந்து காதோரத்துல சொன்னீங்கன்னா நான் ரகசியமா தருவேன். கம்ப்ளீட்டா என் கைவசத்துல இருக்குது. அவ்வளவுதான். இது யாருக்காவது வேணுமா? வெளியே வரையால கடை உடைச்சிட்டு உள்ள வரவா? நிஷ்டையில என்ன குருநாதர்கிட்ட பேசிக்கிட்டு இன்னும் என்னென்ன கலக்கலாம்னு பரியா முடியலாம் கொட்டி போச்சு. என் தலையை பரியா எல்லாமே கொட்டி போச்சு. என்னங்க தீவு தீவாயிருச்சு? ஏதாவது தீவு வேணும்னு போராட்டம் பண்ணீங்களா? என்னடா செய்யணும் செஞ்சுட்டு கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணலைங்க. அருமம் பிடிச்ச பையன் கண்ணுக்கு குளிச்சுன்னு சொன்னான். நாளாக கண்ணு இருட்டுக்கிட்டே வருது. இன்னும் என்னென்ன ஆகுமோ? ஏண்டா அந்த மருந்துல என்னடா கலந்த சொல்லி தொலைடா. நாங்க மாட்டு மருந்துக்கு ஆஸ்பத்திரினாலும் போய் தொலைறோம். பிடிச்சி போலீஸ்ல படிக்கணும். இந்தாங்க, போலீஸ்ல அதுக்கு மாத்து மருந்து தர மாட்டாங்க. எனக்கு சில விவரங்கள் தேவை. இந்த தைலத்தை தேய்ச்ச உடனே இப்படி ஆச்சா, இல்ல வழியும் போது இப்படி ஆச்சா, இல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு இப்படி வந்ததா, இல்ல தூங்கி முழிச்ச உடனே இப்படி ஆச்சா சொன்னீங்கன்னா நான் கலவையை மாத்துவேன். என் தலைக்கு என்னையா பதில் சொல்ற? உன் தலைக்கு பதிலா என் தலையா தர முடியும்? ஆரியா எடுக்க வந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு நான் பொண்ணு பார்க்க போகணும். தலையோட எப்படி போவேன்? ஏன் உன் வீட்டுல ஒரு துண்டு இல்லையா? இருந்தா சுத்திட்டு போய. அதாவது பச்சை கற்பூரமும் அலுமினியா சல்பேட்டும் அதிகமா கலந்துட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே அதை குறைச்சுக்கிறேன். அப்பதான் மத்தவங்களுக்கு நல்லது. நல்லது நான் தேய்ச்சிக்கல. நீ தேய்க்கல. யாரும் கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தா கீறிடுவேன். இங்க கேட்ட பக்கம் நீதான கீருன்னு சொன்னேன். அப்புறம் என்ன ஆண்ட யாரும் பின்னாடி வராதீங்க. யாரும் பின்னாடி வராதீங்க. படுகடா 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 கோலி ஆடி இருக்கேன். அல்றா அல்றா கம்ப்ளீட்டா அல்றா. யாரும் வராதீங்களா? வர்றாங்க வர்றாங்க வர்றாங்க. யார் நீ? ஏய் கத்தாத படு. இதால நான் ஒருத்தனை வகிந்துட்டேன். வகிந்துட்டியா? என்ன இந்த என்ன 4 பேர் துரத்திட்டு வராங்க. அவங்க வரும்போது நான் உன்னோட புருஷன் சொல்லி என்னை காப்பாத்தணும். நான் ஏன் உன்னை புருஷன்னு சொல்லணும்? எனக்கு என்ன தலையெடுத்து? எனக்கு 3 நிமிஷம் போதும். அது வரைக்கும் நீ எனக்கு புருஷான நடி. நான் நடிக்கிறேன். நீ எனக்கு பொண்டாட்டிய நடி. தள்ளிப்படி சொல்லிடுவேன். தள்ளு. கிட்ட நெருங்கு. யாரையா நீங்க? கோச்சிக்காதீங்கம்மா. உடஞ்ச பாட்டிலோட இங்க ஒரு ஆள் ஓடியா? அறிவு இருக்கா உனக்கு? புருஷன் மண்டாட்டி படுத்துட்டு இருக்கோம். அவருக்கு உடம்பு சரியில்லை, டாக்டருக்கு போன் பண்ணிருக்கேன். இப்ப உடஞ்ச பாட்டிலோட வந்தா நான் கேட்கிறேன். அது இல்லம்மா, ஒரு ஆளை கீழே விட்டான். இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. நிலைமை கவலைக்கிடும். போங்கயா வெளியே. உங்களை எல்லாம் யார் உள்ள விட்டது? மேனேஜர் கோச்சிக்காதீங்கம்மா, அதை போயிடுறேன். வாங்க. நல்ல சமயத்துல நீ காப்பாத்தன. இல்ல வகிந்திருப்பேன். உனக்கு ஏதாவது ஆபத்துனா சொல்லி அனுப்பு. என் பேர் மாறி. இருக்கிற இடம் கொண்டி தோப்புல.
யோ இங்க வாயா. என்ன சொன்னேன்? பகுந்துருவியா? இந்தாமா இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதாமா. இப்போ நீ எனக்கு 3 மாசம் புருஷனா நடிக்கணும். நான் உன்னை வச்சு பல காரியங்கள் சாதிக்கணும். இல்ல நான் உன்னை பகுந்துருவேன். இந்த உடஞ்ச பாட்டில எங்க வச்சேன்னு தெரியலையே. அது இருக்கட்டும். ஏமா உன்னை நான் 3 நிமிஷத்துக்கு தானே நடிக்க சொன்னேன். 3 மாசம் எனக்கு புருஷனா நடிமேன். ஐயோ அவனுகிட்ட மாட்டிருந்தா 2 தட்டு தட்டி விட்டுருப்பானுங்க. இங்க கரப்பாம்பூச்சிய பள்ளி முழுங்கின கதையா போச்சு. ஏமா நான் என்ன செய்யணும்? குடிமேன். அம்மா முதுகுல குத்திராத. அடியில ஒரு பை இருக்கேடு. அடியில பையா? இத பெரிய பையன். குயிக். ஏமா இதுல என்னம்மா இருக்கு? 10 பாம்பு இருக்கு. ஐயோ என்னையா திறக்கிறதுக்கு பயப்படுற? அம்மா இது உங்க பைய உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்களே திறங்களேன். பைய மேல எடுத்து வச்சு ஜிப்ப தர. பயப்படாம தரமே. அம்மா தலை தெரியுது. எடு. இதெல்லாம் எதுக்குமா? இதெல்லாம் நம்ம தொழிலுக்கு. கூட்ட உடைக்க, கம்பிய அறுக்க, நம்ம தோஸ்துங்க யாராவது குறுக்க வந்தா சைக்கிள் செயின்ல ஃபைன் ஃபைன் அடிக்க. ஏமா ஹோட்டல்ல பழனி சித்த வைத்தியர், அருள்வாக்கு அருணாதேவி இப்படித்தான் தங்குவாங்க. இப்ப நீங்க எல்லாம் தங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பெல்லாம் நாங்க தான் தங்குறோம். இத கவனி. என்ன விட்டு தப்பிக்க நினைச்ச இதே மாதிரி கத்தி உன் முதுகுல பாய். நீங்க செய்யற தொழிலுக்கு ஷூ வேற. ஆட்டுங்க ஆட்டுங்க. உன்னால நான் மாட்டிக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல நான் ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு வர அளவுக்கு அங்க நீ என்ன பண்ண? அம்மா இந்த வீரண்ணா தெருவுல போய் வீடுகள் எல்லாம் போய் விசாரிச்சு வர சொன்னீங்களா? ஆமா. முதல் வீட்டுல போய் கேட்டேன். அவனுக்கு ஊரெல்லாம் கடனா, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டானா. அதனால அவன் வீட்டுல ஒண்ணு இருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரிதானம்மா? அடுத்த வீட்டுக்கு போனேன். 40 வயசு அம்மா இருந்தாங்க. அவங்க கிட்ட உங்க வீட்டுல எத்தனை பெரியவங்க, எத்தனை குழந்தைங்க, எத்தனை கதவு, எத்தனை தாப்பா, ராத்திரி நேரத்துல வந்து வெளியே இருந்தாப்புல உள் தாப்பால திறக்கிறதுக்கு ஏதாவது வசதி இருக்கா? இல்லாட்டி வசதி பண்ணி தர முடியுமா? புகை கூண்டு என்ன சைஸ்? ஒரு ஆள் போக முடியுமா? தலைகளா இறங்க முடியுமா? அப்படி வந்தா என்ன சட்டிக்கிட்டு வச்சிடாதீங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் வருவோம்னு சொன்னேன். என்ன தப்பு? இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சு போலீஸ் உன்ன பிடிச்சிருச்சு. இப்படி அப்ப கேட்பாங்க. இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. நீ சொன்னியம்மா நான் தொழிலுக்கு புதுசு. நான் ஏதோ தைல வச்சு வித்துக்கிட்டு இருந்தேன். அதுல தகராறாகி சில பையத்தால திட்டு ஆகி போச்சு. நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். சரி சரி, அந்த மூலையில பாதி மசால் தோசை வச்சிருக்கேன், போய் துண்ணும். பாதி தோசை? ஐயோ சிலுக்கு கடையில பெருசு பெருசா திம்பேனே தோசை. அங்க 2 மொட்டை பசங்க எள்ளூருண்டா கமர் கட்டுன்னு என்ன தேடிக்கிட்டா அலைவானுங்க. இந்த பக்கமா வரமாட்டேங்கிறானுங்களே. அந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசாத. இனிமே என்ன கேட்காம எங்கேயும் வெளியே போக கூடாது. நான் சொல்றதான் செய்யணும். இல்ல உன்ன நீ இதை திறந்துருவிய. நல்ல ஆளு வந்து மாட்டோம். அப்பா அம்மா என்னது? லலிதம்மா விஷயத்த சொல்லு. அம்மா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஊர்ல தெரு தெருவா அலைஞ்சிட்டேன். பிச்சைக்காரனை விட கேவலமா. குண்டுராவ் தெருவுல 8ஆம் நம்பர் வீடு. வீடு பூட்டியே இருக்குது. பின்பக்கத்துல எதுவுமே இல்ல. ஒரு சின்ன கதவு தான் இருக்கு. வலது கையை வச்சா தன்னால விழுந்துரும். அந்த குடும்பமே கொடைக்கானல் போயிருக்கான். அப்படியா? பச்சவப்பா தெருவுல 14ஆம் நம்பர் வீடு. பெரிய பணக்காரமா. எல்லாரும் திருப்பதி கல்யாணத்துக்காக போயிருக்காங்களா. வர்றதுக்கு 3 நாள் ஆகுமா. அவன் ஏசி வச்சிருப்பான் போல இருக்குது. அது ரிப்பேர் ஆகி கழட்டிட்டான் போல இருக்குது. அந்த பக்கமா நம்ம பாஞ்சிடலாம். நம்ம நம்ம ஆகும்னா ரிவால்வர் எடுத்துற. அப்படி உட்கார். தைலம் காய்ச்சனதுக்கு இந்த பாடா? அம்மா நான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து சொல்ல வந்த விஷயம் இருக்குது. அது ரொம்ப பெரிஸ். பரவாயில்ல சொல்லு. சந்தனத்தேவன் ஒருத்தர் இருந்தான். பெரிய கொள்ளக்காரன். அவன் உடும்ப வச்சிருந்தான். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? என்னம்மா ஆகும்னா துப்பாக்கி எடுத்து உள்ள வைங்கம்மா. கொள்ளையடிக்கிறது தான் உடும்ப வச்சிருந்தான். 60 அடி சிவரா இருந்தாலும் சரி உடும்பு இடுப்புல கயிறை கட்டி அள்ளி எறிவான். அது போய் சப்புன்னு பிடிச்சுக்கும். இவன் பின்னாடியே கயிறை பிடிச்சு ஏறிடுவான். அவன் உடும்ப அனுப்பிச்சிட்டு பின்னாடி ஏறுவான். நீங்க உடும்ப அனுப்பிச்சிட்டு இங்கே இருக்கிறீங்க. இந்த மானம் கெட்ட உடும்பும் போய் போய் வருது. ஏன் அப்படி
தப்பிச்சுட்டு ஓடுறதானே? ஓடிடுவேன், கத்திக்கு பயந்துதான். ஏமா உங்களுக்கு மூக்கு இருக்குது, முடி இருக்குது, காது இருக்குது, பாக்குறதுக்கு லட்சணமா இருக்குது. யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? கட்டிக்கிறியா? உங்களை கட்டிட்டாலும் தாலி கட்டி முடிச்ச உடனே இன்ஸ்பெக்டர் வந்து நிப்பாரு. அப்புறம் ஏன் ஐடியா கொடுக்குறேன்? அம்மா இந்த உடும்பை எப்பமா அவுத்து விடுவீங்க? உன்னை வச்சு ஒரு பெரிய கொள்ளையா அடிச்சுட்டு விட்டுறேன். அடிக்கிறது அடிச்சிட்டு சீக்கிரமா அவுத்து